ஒற்றை தலைவலி வர காரணம் அதிகமான மன அழுத்தமே ஆகும். மேலும் ஒற்றை தலைவலியானது வயிறு மற்றும் பார்வை சம்பந்தப்பட்டது. எனவே வயிற்றை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம். மேலும் சில காரணங்களாலும் ஒற்றை தலைவலி வரலாம். குறைவான சர்க்கரை அளவு, ஒவ்வாமை, சில மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது, ஊட்டச்சத்து குறைபாடு, அதிகப்படியான வேலை, சரியான தூக்கம் மற்றும் ஓய்வு இல்லாமை, அதிகப்படியான குடிப்பழக்கம், புகைப்பழக்கம். இடைவிடாத தலைவலி, வாந்தி, உடல்வலி, கண் மங்குதல், வயிற்று பிரச்சனைகள் இதன் அறிகுறிகளாக இருக்கும். பொதுவாக ஒற்றை தலைவலி பல காரணங்களால் வருகிறது. எனவே எது உங்களுக்கு பொருந்துகிறது என கண்டறிந்து தீர்வுகளை செயல்படுத்த வேண்டும். மேலும் சில எளிய இயற்கை வழிமுறைகளையும் பார்ப்போம். எலுமிச்சை தோலை நன்கு காய வைத்து அரைத்து நெற்றியில் பற்று போடுவது நல்ல பலனை தரும். நன்கு கனிந்த திராட்சைகளை நன்கு அரைத்து தண்ணீர் சேர்க்காமல் அருந்த வேண்டும். முட்டைக்கோஸ் இலைகளை நன்கு நசுக்கி ஒரு சுத்தமான துணியில் கட்டி தலையின் மீது ஒத்தடம் தரலாம். கோஸ் உலர்ந்து விட்டால் புதிதாக இலைகளை நசுக்கி துணியில் கட்ட வேண்டும். குளிர்ந்த நீரை துண்டில் நனைத்து தலையிலும் கழுத்திலும் கட்டவும். பின் கைகளையும் கால்களையும் சுடுநீரில் சிறிது நேரம் வையுங்கள். இந்த முறை ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலனை தரும். தலைவலியின் போது சில பாதாம் பருப்புகளை சாப்பிட்டால் தலைவலி நிற்கும். வைட்டமின், நியாசின் அதிகமுள்ள உணவு வகைகளான முழு கோதுமை, ஈஸ்ட், பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள், சூரியகாந்தி விதைகள், கொட்டைகள், தக்காளி, ஈரல், மீன் போன்றவற்றை அதிகமாக உண்ண வேண்டும். சில நாட்களுக்கு வெறும் பழச்சாறு மற்றும் காய்கறி சாற்றை உண்ணலாம். நீர் அதிகமாக பருக வேண்டும். தலையில் இறுக்கமான துண்டையோ அல்லது பட்டையையோ கட்டிக்கொள்ள வேண்டும். புகை மற்றும் மது வகைகள் தலைவலியை தூண்டக்கூடியவை. அதனால் இவைகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வெயிலில் அலைவது, காரமான உணவு வகைகள், வயிறு முட்ட சாப்பிடுதல், தேவையில்லாத மன அழுத்தம் மற்றும் கவலை ஆகியவற்றை தவிர்த்தால் ஒற்றை தலைவலியிலிருந்து விடுபடலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.